தமிழக சட்டமன்றத்தில் சமூக நலத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கும் நிலையில் திருநங்கைகளும் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சாதி மத இன வேறுபாடின்றி பாலினத்தால் ஒதுக்கப்படும் திருநங்கைகள் தினசரி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். தமிழகத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்டோர் திருநங்கைகள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ளனர். அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தாலும் வேலை வாய்ப்பு மட்டுமே தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று திருநங்கைகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், பாலியல் தொழில் செய்கிறோம், இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. பட் எங்களுக்கும் வயிறுன்னு இருக்குது, நாங்களும் சாப்பிட்ணும் டெய்லியும். பட் அது காசு தேவையில்ல. இப்போ திருநங்கைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஓரளவு பரவி இருக்குது, ஆனால் ரொம்பன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட நிறுவனங்கள் வேலை தராங்க. அதே மாதிரி இப்போ அரசு இடஒதுக்கீடு என்று சொன்னால் அமல்படுத்தினா ஒரு திருநங்கைக்கு வேலை கிடைச்சா கூட அது ஒரு மற்ற திருநங்கைகளுக்கு ஒரு ஊக்க மருந்தா, ஒரு ஆற்றல் மிகுந்த மருந்தாக இருக்கும். மற்றவர்களைப் போல கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அரசு பணி தேர்வுகள் எழுதுவதிலும் அதற்கு தேர்வாவதிலும் இருக்கும் இடர்பாடுகளை அரசால் மட்டுமே தீர்க்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக அரசு அறிவித்தபடி தங்களுக்கான வீடும் இதுவரை வழங்கவில்லை என்றும் கூறுகின்றனர் திருநங்கைகள். நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக இதை கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. எங்களுக்கான வேலை வாய்ப்பும் கல்வியும் தான் நாங்கள் கேட்குறோம். வயதானவங்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். படித்த திருநங்கை நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை இல்லாமல் நிறைய பேர் பெக்கிங் போகிறாங்க, ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா சீரழிஞ்சு தான் போகுது. உச்சநீதிமன்றமும் தமிழக அரசும் 3ஆம் பாலினமாக திருநங்கைகளை அங்கீகரித்ததை வரவேற்கும் இவர்கள் 40 வயதை கடந்த திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். திருநங்கைகள் உச்சநீதிமன்ற உதவியோடு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு 3ஆம் பாலினத்தவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. இதன் மூலமா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல தங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழக அரசு சார்பாக திருநங்கைகளுக்காக நிறைய முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் இது ஓரளவுக்கு மட்டுமே பலன் கிடைத்திருப்பதாகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றவர்களைப் போல உயர வேண்டுமென்றால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தங்களுக்கான இடஒதுக்கீடு மிக அவசியம் என்றும் வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிறிஸ்டி பிரேம்குமாருடன் தேவப்பிரியன்.